அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். நாளைய தினம் மிகவும் அற்புதமான ஒரு நாள். ஏன் அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் நாளைய தினம் இருக்குது. ஒவ்வொன்றா நாம் பார்க்கலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்பவே சிறப்பு பொருந்தியது. எல்லாருமே மகாலட்சுமி பூஜைகள், அம்பாள் பூஜைகள், லலிதா சகஸ்ரநாமம் படிப்பது, அம்பாள் கோவிலுக்கு போவது, இப்படி நிறைய விஷயங்களை செய்வாங்க. அப்படி வெள்ளிக்கிழமை அப்படின்றது ஒரு சிறப்பு பொருந்திய நாள். அந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நாளைய தினம் வசந்த நவராத்திரியினுடைய 4வது நாளாக இருப்பது மிகவும் சிறப்பு. பொதுவாக நவராத்திரிகளில் வெள்ளிக்கிழமை வருவது, அந்த வெள்ளிக்கிழமையில் நாம் அம்பாளை பூஜை செய்வது அப்படின்றது நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் இந்த மாதிரியெல்லாம் நாம் பூஜைகளை செய்ய முடியும். அந்த விதத்தில் வசந்த நவராத்திரியினுடைய வெள்ளிக்கிழமை நாளைய தினம். அடுத்து நாளைய தினம் சதுர்த்தியும் இருக்குது. அதை தொடர்ந்து பஞ்சமியும் இருக்குது. நடந்து கொண்டிருப்பதோ நவராத்திரிகள், வசந்த நவராத்திரிகள். நாளைய தினமோ வெள்ளிக்கிழமை. பஞ்சமி அம்பாளுக்கே உரிய ஒரு நாள். அந்த பஞ்சமி வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் ஆரம்பமாவது வாராகி அன்னைக்கு உகந்த பூஜைகளை செய்வதற்கு சிறப்பானது. அடுத்து நாளைய தினம் விநாயகரை வழிபாடு செய்வதற்கும் சிறந்தது. ஏன்னா காலையில் சதுர்த்தி இருக்குது. நாளைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணி போல் பஞ்சமி ஆரம்பம் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம். இது கிருஷ்ண பகவானருக்கு உண்டான நட்சத்திரம். நாம் ஒரு 2-3 நாட்களாக திதியை பற்றியும் அடுத்து நட்சத்திரத்தை பற்றியும் விளக்கமாக பார்த்துட்டு வரும். அந்த விதத்தில் ஒவ்வொரு மாதமும் 2 சதுர்த்திகள் வரும். வளர்பிறையில் ஒன்று, தேய்பிறையில் ஒன்று. அந்த 2 சதுர்த்திகளும் நாம் வணங்கும்போது விநாயகரினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் என்பது நமக்கு ஏற்படும். இப்போ நமக்கு வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி நமக்கு சங்கடஹர சதுர்த்தியாக கொண்டாடப்படுகின்றது. இது திதியினுடைய விசேஷம். நட்சத்திரம் பார்க்கும்போது ரோஹிணி நட்சத்திரம். மாதம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் வருவதுண்டு. அந்த ரோஹிணி நட்சத்திரம் வரும்போதெல்லாம் நாம் கிருஷ்ணரை உபாசனை செய்ய வேண்டும். அவல் வெல்லம் கிருஷ்ணருக்கு வைத்து, கிருஷ்ணருக்கு துளசி மாலையை அணிவித்து பூஜை செய்ய வேண்டும். ஏன்னா கிருஷ்ணரினுடைய அவதார நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம். இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற ரோஹிணி நட்சத்திரத்தில் குழந்தை இல்லாதவர்கள் கிருஷ்ணருடைய ஆலயம் சென்று அங்கு கிருஷ்ணருக்கு கேசாதிபாதம் வரை உண்டான துளசி மாலை, துளசி மாலைன்னா ஒரு 4 துளசியை கட்டி கொண்டு போய் தருவது கிடையாது. அந்த கிருஷ்ணரினுடைய விக்கிரகம் எவ்வளவு இருக்கோ அவருடைய கேசாதிபாதம் வரை, தலையில் இருந்து சிரசில் இருந்து கால் வரை, அவருடைய செங்கமல பாதம் வரை தொடும் வரை மாலையை தொடுத்து கொண்டு போய் கொடுத்து, அவல் வெல்லத்தை கொடுத்து, புல்லாங்குழலை வாங்கி கொண்டு கிருஷ்ணரிடத்தில் வைத்து அங்கு வருகின்ற சின்ன பிள்ளைகளுக்கு நாம் அதை தர வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு ரோகிணி நட்சத்திரம் அன்றும் தொடர்ந்து செய்து வருவது ரொம்ப சிறப்பு. வீட்டில் ரோகிணி நட்சத்திரம் அன்று வெண்ணெயை ஒரு வெற்றிலையில் வைத்து, இன்னொரு வெற்றிலையில் டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வைத்து நாம் கிருஷ்ணரினுடைய மந்திரங்கள் ஏதாவது சொல்லி, இதை கணவன் மனைவி இருவரும் ஒவ்வொரு வெற்றிலையை கையில் வைத்து, ஒரு வெற்றிலையில் வெண்ணெய், இன்னொரு வெற்றிலையில் டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேரிச்சம்பழம், அதை வச்சுட்டு கிருஷ்ணரினுடைய ஸ்லோகங்கள் சொல்லிட்டு அதை கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக வைத்து இவர்கள் அதை சாப்பிடும்போது குழந்தை பாக்கியம் உண்டாகும். இதை தொடர்ந்து 48 நாட்கள் செய்யலாம். அதை துவங்குவதற்கு நாளைய தினம் சிறப்பானது. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு புதன்கிழமை என்று துவங்கலாம், அல்லது அஷ்டமிகளில் துவங்கலாம். இப்படி நாம் செய்யும்போது குழந்தை பேறு என்பது உண்டாகும். அடுத்து கடன்கள் அடையணும் அப்படின்னா வீட்டில் கிருஷ்ணரினுடைய படத்தை வைக்கணும். எப்படி அப்படின்னா கிருஷ்ணருக்கு பின்னாடி கோமாதா இருக்கின்ற மாதிரி படத்தை வீட்டில் வச்சு தினந்தோறும் அந்த கிருஷ்ணருக்கு பூ வைத்து நைவேத்தியம் வைத்து வணங்கும்போது கடன்கள் நம்மை அறியாமலேயே படிப்படியாக குறையும். இது நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. அடுத்து திதி நாம் சதுர்த்தின்னு பார்த்தோம். அந்த சதுர்த்தி திதிகளில் விநாயகரை நாம் வழிபாடு செய்யும்போது
நமக்கு அனைத்து விதத்திலேயும் விக்னங்கள் இல்லாமல் நமக்கு நல்லது நடக்கும். இந்த வளர்பிறை சதுர்த்தியில் தான் நமக்கு பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரும். அந்த விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான் நாம் அந்த தினத்தில் கொண்டாடுவோம். மற்ற சதுர்த்திகள் மறந்துடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. அந்த சதுர்த்திகளில் விநாயகருக்கு அருகம்பிள்ளை சமர்ப்பணம் செய்து, வெள்ளருக்கும் பூவை சமர்ப்பணம் செய்து, தும்பை பூக்களை சமர்ப்பணம் செய்து, மனதார அவருக்கு ஒரு வெல்லம் வச்சு வணங்கினாலே சிறப்பானது. அதாவது தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம், அல்லது கோவிலுக்கு போய் கோவிலில் வழிபாடு செய்யலாம். எப்படியோ அந்த திதி தேவதைகளையும் நட்சத்திர தேவதைகளையும் வணங்கும்போது அவர்களுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் என்பது நமக்கு ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் லலிதா சகஸ்ரநாமத்தை வீட்டில் இருக்கின்ற ஆண்களோ பெண்களோ படிப்பது சிறப்பானது. அடுத்து நாளைய தினம் வசந்த நவராத்திரியினுடைய 4ஆம் நாள். நாளைய தினம் தாமரை மலர், தாமரை குடும்பத்தை சேர்ந்த மலர். தாமரையில் 2 இருக்குது, வெண்தாமரை, ரோஸ் கலரில் இருக்கிற தாமரை, அல்லது அல்லி மலர்கள் இருக்கும் இல்லையா, அதுலேயும் 3 வண்ணங்கள் இருக்குது. வெண்மை, அடுத்து ரோஸ், அடுத்து கருநீலம். இதில் எது கிடைச்சாலும் நீங்கள் வைக்கலாம் தாமரை மலர். அடுத்து சிகப்பு வண்ணத்தில் இருக்கின்ற நாட்டு செம்பருத்தி. இது அடுக்கு செம்பருத்தி கூட சிகப்பு வண்ணத்தில் இருக்குது, அதை கூட நாம் வைக்கலாம். இந்த 2 மலர்களை நாளைய தினம் நாம் லலிதா திரிபுர சுந்தரிக்கு, ராஜராஜேஸ்வரிக்கு, அம்பாள்களுக்கு எந்த அம்பாளாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் வச்சு வழிபாடு செய்யலாம். நாளைய தினம் இரவு 8லிருந்து 9 அந்த நேரத்தில் பஞ்சமி இருப்பதினால நாம் வாராகி அன்னையையும் வழிபாடு செய்யலாம். நவராத்திரிகளில் 4ஆவது நாள் வெள்ளிக்கிழமையோடு இருக்குது, பஞ்சமி திதி இரவில் இருக்குது. நாளைய தினம் முடியல அப்படின்னா நாளைய மறுநாளும் செய்யலாம். பானகத்தை கரைத்து வைத்து தூபத்தை நாம் போட்டுட்டு அம்பாளுக்கு இந்த கேசரி, அதாவது கேரட்டால் நாம் செய்யலாம், அல்லது பீட்ரூட்டால் செய்யலாம், அல்லது வேர்க்கடலை நிறைய இப்போ கிடைக்குது, அதை வேக வச்சு உரிச்சி ஒரு கிண்ணத்தில் வைக்கலாம். இந்த மாதிரி இந்த சீசனுக்கு உண்டான அந்த பொருட்களை அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து அதை நாம் சாப்பிடுவது சிறந்தது. நாளைய தினம் முடிந்தால் ஒரு 3 சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து தாம்பூலத்தை தருவதும் ரொம்பவே சிறப்பானது. இப்படி 5 சிறப்புகள் உள்ளடக்கிய நாளைய தினத்தை நம்மால் இயன்ற அளவு அந்த திதி தேவதைகளை, நட்சத்திர தேவதைகளை, அந்த நாள் தேவதைகளை, சிறப்பான நவராத்திரி தேவதை, இவர்களை நாம் வணங்கும்போது அவர்களினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைக்கும். இயற்கையில் நாளைய தினம் மேற்சொன்ன அனைத்து சக்திகளும் இயற்கையில் அதிகமாக இருக்கும். அதனால் அந்தந்த தேவதைகளை வணங்கும்போது அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். முடிந்த அளவு பூஜைகளை செய்து நாம் அனைவரும் அம்பாளினுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்திற்கு பாத்திரமாவோம். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.